சமீபத்துல த்ரிஷா அவங்களுடைய விவகாரத்தை பத்தி குஷ்பு அவங்களுடைய சமூக வலைதளத்துல பெயரே குறிப்பிடாம ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. த்ரிஷா அவங்கள பத்தி நயினார் நாகேந்திரன் அவரு சர்ச்சைக்குரிய வகையில பேசினது, அது தொடர்பா நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு அவங்களும் கோவப்பட்டு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம என்ன தவறு செய்யறோமோ அந்த தவறுல இருந்து பாடம் கற்காததுதான் நாம செய்யற தவறுகள்ல ரொம்ப மோசமானது. வருத்தமும் மன்னிப்பும் இயல்பாகவே இணைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட வார்த்தைகள் அல்லது செயல்கள் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத உணர்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவற ஒத்துக்கிட்டு அதுக்கான வருத்தத்தை தெரிவிக்கிறது, சவால்களை நேரடியா எதிர்கொள்ளும் திறனை வெளிப்படுத்துது. தங்களோட வருத்தத்தை வெளிப்படுத்த தைரியம் உள்ளவர்களை நான் பாராட்டுறேன். ஒரு பொண்ணை பற்றி தவறா சித்தரிக்கிறது அல்லது அவமானப்படுத்துறது எப்பவுமே ஏத்துக்கவே முடியாது. கண்ணியமான முறையில எதிர்ப்பு காட்டும் பெண்ணின் மீது மரியாதை வருது. சில நேரங்கள்ல நான் அமைதியா இருக்க காரணமே எந்த நேரத்துல பேசணும் எந்த நேரத்துல கேட்கணுங்கிறது எனக்கு தெரியும். பொது கருத்தை வெளிப்படுத்துவதோ பெரும்பாலானோர கருத்துக்களை எதிரொலிப்பதோ என்னோட நோக்கம் இல்ல. நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நிறையவே சிந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டிருக்காங்க. அதாவது யாரா இருந்தாலும் சரி, அவங்க பேசினது தப்பு தான், தன்னோட கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சரியான பதில் கொடுத்திருந்தாங்க. ஆனா விஜய் அவரு இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி அவங்க பேசியிருக்காங்களே, இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும், இதுக்கு நம்ம ஏதாச்சும் தெரிவிக்கணும் அப்படின்னும், அதாவது அவரோட சைடு இருந்து எந்த ஒரு கண்டனமே வரல அப்படிங்கறதா த்ரிஷா அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. த்ரிஷா அவங்களுடைய அறிக்கை வெளியான சில நிமிடத்துல நாகேந்திரன் அவரு தன்னோட செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தையும் தான் அனுமதிச்சதே இல்ல அப்படின்னும், அன்னைக்கு அது தவறி வந்த வார்த்தை எனவும் பாஜக மூத்த தலைவர்களான வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இது தொடர்பா என்கிட்ட பேசினாங்கன்னு, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட தன்னோட வீட்டுக்கு வந்தபோது இது குறித்து பேசினார் அப்படின்னும், உண்மையில் யாரேனும் தன்னோட பேச்சால் வருத்தப்படுபவர்களே ஆனால் என்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன்னு பேசியிருந்தாரு. த்ரிஷா அவங்க கண்டனம் தெரிவிச்ச சில நிமிடத்துல இவர் வருத்தம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த பேச்சை கண்டித்து திமுகவினரும் இத பத்தி பேசினாங்க. ஆனா விஜய் அவர் மட்டும் எல்லாத்துக்குமே மௌனமா இருக்காரே, ஏன் இத பத்தி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே இத பத்தின கருத்துக்களை இப்ப அதிகமா பகிர்ந்துட்டு இருக்காங்க. கொள்கை தலைவர்களா இருக்க வீரமங்கை வேலுநாச்சியார் படத்தை மட்டும் போட்டு அரசியல் செய்யற விஜய் அவரு ஒரு பொண்ணை இப்படி இழிவுபடுத்தி பேசும்போது ஏன் மௌனமா இருக்காரு, எதிர்த்து பேச வேண்டாமா, பாஜகவை கண்டிக்க அவ்வளவு பயப்படுறாரா, தன்னோட சினிமாவில நடிச்ச நடிகைக்கு சக நடிகைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் இதுல கூட நிக்கல அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு.